மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்களை பொருளியல் அறிமுக பகுதி ஊடாக சந்திக்கின்றேன். அப்ப நாங்கள் முதல் காணொளியில் உற்பத்தி சாத்திய வலை சம்பந்தமாக அடிப்படை விஷயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப முதலாவது உற்பத்தி சாத்திய வலையின் வகுப்பிலை அப்ப உற்பத்தி சாத்திய வலையின் வரவிலக்கணத்தில் நாங்கள் தொடங்கி சிற்றின பொருளியல் பிரயோகத்தில் வளங்களின் அருமை தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். வளங்களினுடைய அருமை வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அடுத்த விடயம் பார்க்க போறோம். சிற்றின பொருளியல் விடயத்திலே இரண்டாவது விடயம் வளமாற்று பயன்பாடு, ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இரண்டாவது சிற்றின பொருளியல் விடயம். இதுகளை நீங்கள் நம்ப பண்ணி கொண்டு வாங்க பிள்ளைகளும் உள்ள விஷயங்கள். இது இரண்டாவது. அப்ப முதல் மாணவர்களுக்கு விளங்கோணும் வளமாற்று பயன்பாடு என்றால் என்ன. அருமையாக காணப்படுகின்ற வளங்கள் குறித்த நேரத்தில் அல்லது குறித்த காலத்தில் யாதாயினும் ஒரு உற்பத்தியில் ஈடுபடுத்தப்பட்டு அவ்வுற்பத்தி நிறைவடைந்ததன் பின் அவ்வளங்கள் பிறிதொரு காலத்தில் அல்லது பிறிதொரு நேரத்தில் இன்னமொரு உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுத்தப்பட்டால் அதற்குத்தான் பேர் வளமாற்று பயன்பாடு. அப்ப இதை யதார்த்தமாக மாணவர்கள் விளங்க, நான் முன்னுக்கே விளங்கப்படுத்த சொன்னேன். இப்போ ஒரு காணி ஒன்றை எடுங்கள், ஒரு நிலம் ஒன்று எடுங்கள், லேண்ட். இப்ப அந்த காணியில பாருங்க, நாங்கள் என்ன செய்யலாம்? தோட்டத்தை செய்யலாம், பல்வேறு விதமான பயிர்களை செய்யலாம். அதே காணியை நாங்கள் பயன்படுத்தி ஒரு வீட்டை அமைத்து குடியிருக்கலாம், அல்லது ஒரு வியாபார கட்டடம் ஒன்றை அமைக்கலாம். இது அந்த காணிக்குரிய மாற்று பயன்பாடு. ஆனால் ஒரே நேரத்திலே நான் குறிப்பிட்ட சகல நடவடிக்கைக்கும் அந்த லேண்டை பாவிக்க இயலாது. இப்ப அதுல நாங்கள் தோட்டமும் செய்து குடியிருக்கிறதுக்கான வீட்டையும் கட்டி ஒரு வியாபார தளத்தை நாங்கள் அமைத்து வச்சிருக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற அந்த காணி போதுமானதாக இருக்காது. அப்ப அந்த காணி வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டது. அதைத்தான் நான் முதலே சொன்னேன், வளம் அருமை. அப்ப அருமையாக இருக்கிற வளங்களுக்கு பிள்ளைகள் மாற்று பயன்பாடு இருக்கு. அப்ப இப்ப வள மாற்று பயன்பாடு இரண்டு விளங்கி இருக்குதான். அருமையான வளங்கள் குறித்த நேரத்தில் யாதாயினும் ஒரு உற்பத்தியில் ஈடுபடுத்தப்பட்டு பின்னர் மற்றொரு உற்பத்தியில் தெரியல அல்லது வேறுமொரு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுதல் வளமாற்று பயன்பாடு என அழைக்கப்படும். இதைத்தான் நாங்கள் வளமாற்று பயன்பாடு என்று சொல்லுகிறோம். அப்ப இதே எப்படி உற்பத்தி சாத்திய வலையில விளங்கப்படுத்துகிறோம். அப்ப இதுல பாருங்க, நான் 2 வரைபடம் கூறியிருக்கிறேன். எப்படியும் விளங்கப்படுத்தலாம், எது உங்களுக்கு மாணவர்கள் இலகுவாக இருக்கின்றது. முதலாவது வரைபடத்துல பாருங்க, இந்த நாடு தன்னிட்ட இருக்கிற சகல வளங்களையும் வை உற்பத்தியில பாவித்தால் 100 அலகை உற்பத்தி செய்யும். அவ்வளவு வளத்தையும் அந்த நாடு எக்ஸுக்கு மாற்றினால் 80 உற்பத்தி செய்யும். இப்ப ஆரம்பத்தில் இந்த நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை வை உற்பத்தியில பாவித்து 100 அலகை உற்பத்தி செய்யுது. அந்த உற்பத்தி நிறைவடைந்ததன் பின் அந்த 100 அலகை நாங்க ப்ரொடக்ட் பண்ணினா பிறகு அந்த நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்களை எக்ஸுக்கு மாற்றுது. அப்ப பாருங்கள், வையில இருந்து எக்ஸுக்கு மாற்றினால் ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளிக்கு உற்பத்தி மாறுது. அப்ப வை உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட வளங்கள் தற்போது எக்ஸ் பொருள் உற்பத்திக்கு மாற்றப்பட்டுள்ளது. அப்ப வையில இருக்கிற வளங்கள் எங்க மாற்றப்பட்டிருக்குது? எக்ஸ் உற்பத்திக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இதுதான் வளமாற்று பயன்பாடு. உங்களுக்கு விளங்குது? வை உற்பத்திக்கு, அதாவது வைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட வளங்களை
நாங்கள் தற்போது எக்ஸ் உற்பத்திக்கும் பாவிக்கலாம். அப்ப ஒரு புள்ளியில இருந்து என்ன ஒரு புள்ளி. அப்ப இதைத்தான் இரண்டாவது வரைபடத்தில் இடையில வச்சு காட்டியிருக்கிறது பாருங்கள். இப்ப ஆரம்பத்தில் இந்த நாடு வையில ஒரு பகுதியையும் எக்ஸில ஒரு பகுதியையும் உற்பத்தி செய்யுது. ஏ என்ற புள்ளியில உற்பத்தியில ஈடுபடுது. அப்ப இந்த நாடு இப்ப தண்ட புள்ளியை பிக்கு மாத்துது. அப்ப வை உற்பத்தி குறையுது, எக்ஸ் உற்பத்தி கூடுது. ஆனா இது இந்த பொருள் என்ன? வையில பயன்படுத்தப்பட்ட ஒரு பகுதி சாதனங்கள் எக்ஸுக்கு மாற்றப்பட்டுள்ளது. வை உற்பத்தியில பயன்படுத்தப்பட்ட சாதனங்கள் எக்ஸ் உற்பத்திக்கு மாற்றப்பட்டுள்ளது. அப்ப இதுதான் வளமாற்று பயன்பாடு. இந்த வரைபடங்களை பார்க்க மாணவர்களுக்கு விளங்கணும். வை உற்பத்தியில பயன்படுத்தப்படுகிற சாதனங்களை எக்ஸுக்கும் பாவிக்கலாம். அப்ப ஒரு புள்ளியில இருந்து என்ன ஒரு புள்ளிக்கு. இப்ப வை புள்ளியில இருந்து எக்ஸுக்கு நீங்க மாற்றுவது போல இப்ப எக்ஸுக்கு பாவித்ததை வைக்கு மாற்றலாம். ஏயில இருந்து பிக்கு வந்தது பியில இருந்து ஏக்கு. வளமாற்று பயன்பாட்டை எவ்வாறு உற்பத்தி சாத்திய வலையில காட்டியிருக்கிறோம். அப்ப மாணவர்களுக்கு விளங்கி இருக்குது என்ன அடிப்படையில். அப்ப இதைத்தான் நான் முதலாவது வரைபடத்தின்படி விளக்கத்தை சொல்லி இருக்கிறேன். அப்ப படம் ஒன்றின்படி குறித்த நாடு தன்னிடமுள்ள சகல வளங்களையும் வை உற்பத்தியில் பயன்படுத்தினால் 100 அலகை பெற முடியும். அப்ப இங்க வையில பாவித்தால் சகல வளங்களையும் பாவித்தால் 100 அலகை பெற முடியும். அல்லது தன்னிடமுள்ள சகல வளங்களையும் எக்ஸ் உற்பத்தியில் பயன்படுத்தினால் 80 அலகை உற்பத்தி செய்ய முடியும். அளவுகளமா நீங்க விளங்கப்படுத்துறதுக்காக போடுறது. அதை என்ன பெருமானமும் நீங்கள் கொடுக்கலாம். அப்ப இந்த நாடு எக்ஸ் உற்பத்தியில் பயன்படுத்தினால் 80 அலகு. இந்நாடு ஏ புள்ளியில் இருந்து அப்ப எடுகோள் இந்த நாடு தண்ட வளங்களை ஏ உற்பத்தியில, அதாவது ஏ உற்பத்தி அல்ல ஏ புள்ளியில் வை உற்பத்தியில முழுமையாக பாவிக்குது. அதிலே இருந்து பி புள்ளிக்கு, அப்ப அதிலே இருந்து பி புள்ளிக்கு, அப்ப இங்கே இருந்து நாங்கள் இங்க மாறுகிறோம். அப்ப ஏயில இருந்து பிக்கு நாங்கள் புள்ளியை மாற்றினால் வையில பயன்படுத்தப்பட்ட வளங்கள் தற்போது எக்ஸுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அப்ப இதைத்தான் வளமாற்று பயன்பாடு குறித்து நிற்கும். அப்ப வளமாற்று பயன்பாட்டை எப்படி உற்பத்தி சாத்திய வலையிலை விளங்கப்படுத்தினம் என்றது மாணவர்களுக்கு தெரியும். அடுத்த மூன்றாவது விடயம். அப்ப சிற்றின பொருளியலினுடைய மூன்றாவது விடயம் தெரிவு, சாய்ஸ். அப்ப தெரிவண்டா என்ன? அருமையும் மாற்று பயன்பாடுகளையும் உடைய வளங்களை ஒரு சமூகம் குறித்த நேரத்தில் எத்தகைய செயற்பாட்டில் ஈடுபடுத்துவது. இந்த குறித்த நேரத்தில் அருமையும் மாற்று பயன்பாடுகளும் உடைய வளங்களை ஒரு சமூகம் எத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுத்துவது என்பதை வெளிப்படுத்துவதுதான் தெரிவு. அப்ப ஒரு உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது பாருங்கள், உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது தெரிவு புள்ளிகள், ஏராளமான புள்ளிகள் இருக்கு. இந்த வரைபடத்தை மாணவர்கள் அவதானியுங்கள். பாருங்கள், உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலை அப்ப ஏ புள்ளி, பி, சி, டி, இ. அப்ப இதுல ஏராளமான தெரிவு புள்ளியை காட்டியிருக்கிறோம். ஆனால் இந்த நாடை ஏ என்ற புள்ளியிலும் உற்பத்தி செய்யலாம், பியிலையும் செய்யலாம், சியில. ஆனா ஒரே நேரம் எல்லா புள்ளியிலையும் உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப இவ்வளவு உற்பத்தி சேர்க்கையிலும் ஏதோ ஒரு புள்ளியைத்தான் ஒரு சமூகம் குறித்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கலாம். அது சமூகத்தினுடைய விருப்பு மட்டத்தில் தங்கி இருக்கும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்ப இந்த சமூகம், இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வைப்பொருளை அதிகமாகவும் எக்ஸ் பொருளை குறைவாகவும் விரும்புகிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு வைப்பண்டம் கூட தேவை, எக்ஸ் பண்டம் குறைய தேவை. அப்ப அப்படி இந்த சமூகம் விரும்பினால் பி புள்ளியை தெரிவு செய்யும். பாருங்க, அப்ப இதுல எக்ஸின் அளவு x1, y-ன் அளவு y1. இதுல நீங்க பெருமானங்களையும் போட்டு பார்க்கலாம். பாருங்க, வைப்பண்டம் அதிகமாகவும் எக்ஸ் பண்டம் குறைவாகவும்
இந்த சமூகத்துக்கு தேவையாக இருந்தால் பி புள்ளியில் தன் உற்பத்தியை மேற்கொள்ளும். இந்த சமூகத்தின் தெரிவு பி புள்ளியில் இருக்கும். ஏதோ ஒரு புள்ளியை தான் காட்டும். இப்ப நான் உங்களுக்கு 2 விஷயத்தை இதுல காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், மாறி நீங்கள் யோசிங்கோ, இந்த சமூகம் எக்ஸ் பொருளை அதிகமாகவும் வைப்பொருளை குறைவாகவும் விரும்பினால், அப்ப இந்த சமூகத்துக்கு எக்ஸ் அதிகம் தேவைப்படுது, வை குறைய தேவைப்படுது. அப்படி விரும்பினால் இந்த சமூகம் பாருங்க டி புள்ளியை தெரிவு செய்யலாம். இந்த டிக்கு நேர பாருங்கள், அப்ப இது x2, இது y2. இந்த டி புள்ளியை சமூகம் தெரிவு செய்தால், இதுல தெரிவு செய்தால், அப்ப எக்ஸ் பண்டத்தை கூடிய அளவிலும் y பண்டத்தை குறையவும். அப்ப தெரிவு என்பது என்ன விளங்கணும் மாணவர்களுக்கு? தெரிவு புள்ளி என்பது ஒன்றுதான். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது இருக்கின்ற ஏராளமான புள்ளிகளில் ஏதோ ஒன்றை ஒரு சமூகம் தனக்கு பொருத்தமாக இருந்தால் அந்த உற்பத்தி புள்ளியை தெரிவு செய்யும். அப்ப தெரிவு என்னென்று உற்பத்தி சாத்திய வளையில விளங்கப்படுத்துறதுன்றது இப்ப விளங்கி இருக்கும். இதுல நீங்க 2 விளக்கமும் சொல்ல தேவையில்லை, ஏதோ ஒன்று. சரி, இப்ப இந்த சமூகத்துக்கு மாறி யோசிங்கோ, வைப்பண்டம் மட்டும்தான் தேவை. இந்த சமூகம் வைய மட்டும்தான் விரும்புதென்றால் அதை ஏ புள்ளியில் உற்பத்தி செய்யும். அப்ப இதுதான் தெரிவு. அப்ப உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி நீங்க தெரிவை எப்படி செய்யலாம்? அப்ப அருமையை விளங்கப்படுத்தி இருக்கிறோம். 2வது மாற்று பயன்பாட்டை காட்டி இருக்கிறோம். அடுத்தது தெரிவு. அடுத்த 4வது விஷயத்துக்கு வர போறோம், அமைய செலவு. உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி சிற்றின பொருளியலில் விளங்கப்படுத்துகிற 4வது விடயம் அமைய செலவு. நாங்கள் முன்னுக்கு பொருளியல் ஆராயும் அடிப்படை விடயத்துக்குள்ள அமைய செலவு அல்லது சந்தர்ப்ப செலவண்டா என்று படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த விளக்கணத்தை மீண்டும் பாருங்க கொடுத்திருக்கிறோம். அப்ப மாற்று தெரிவுகள் உள்ள நிலையில் யாதாயினும் ஒரு தெரிவுக்காக இழக்கப்படுகின்ற அடுத்த சிறந்த தெரிவின் மெய்ப்பெறுமதி அமைய செலவு எனப்படும். அப்ப அமைய செலவு ஏன் உருவாகுது என்று பார்த்த நாங்கள் வளங்கள் அருமையாகவும் மாற்று பயன்பாடுகளையும் கொண்டிருப்பதால், இந்த உற்பத்தியில பயன்படுத்தப்படுகிற வளங்கள் அருமையாகவும் மாற்று பயன்பாட்டையும் கொண்டிருப்பதால தான் அமைய செலவு தோற்றம் பெறுது. அப்ப உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி உற்பத்தி கூடாகத்தான் நீங்கள் இதை விளங்கப்படுத்த போறீங்க. அப்ப என்னென்ன நீங்க இந்த அமைய செலவை காட்ட போறீங்கள் என்றால், ஒரு சமூகம் ஆரம்பத்தில் ஒரு தெரிவு புள்ளியை எடுத்திருக்கும். ஒரு தெரிவு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு தெரிவு புள்ளிக்கு தன்னுடைய சேர்க்கையை மாற்றினால் ஒரு பண்ட உற்பத்தியில் குறிக்கப்பட்ட அளவை அதிகரிப்பதற்காக மற்ற பண்ட உற்பத்தியில் குறிக்கப்பட்ட அளவை இழப்போம். ஒரு பண்ட உற்பத்தியில குறிக்கப்பட்ட பெருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக மற்ற பண்ட உற்பத்தியில குறிக்கப்பட்ட பெருமானத்தை இழப்போம். அதிகரிக்கிறதுக்காக ஒரு நாடு எந்த அளவு உற்பத்தியை மற்ற பண்டத்தில் இழக்கின்றதோ அதுதான் அதிகரிக்கப்பட்ட உற்பத்தியின் அமைய செலவு. இந்த வரைபடத்தை மாணவர்கள் பாருங்கள். இந்த நாடு ஆரம்பத்தில் பி என்ற புள்ளியிலை தன்னை தெரிவை வச்சிருக்கு. பாருங்க, பி என்ற புள்ளியில தெரிவை வச்சிருக்கை வைப்பண்டத்தில் 800 அலகும் எக்ஸ் பண்டத்தில் பாருங்கள் 200 அலகும் உற்பத்தி ஆகுது. இதுல 800 இதுல 200. அப்ப இந்த நாடு பி என்ற புள்ளியில இப்ப தன்னை தெரிவை வச்சிருக்கு. இப்ப பி புள்ளியில இருந்து இந்த சமூகம் தந்த தெரிவை சிக்கு மாற்றுது. மாற்றிக்க பாருங்கள், வை உற்பத்தி இனி சி என்ற புள்ளிக்கு வந்தீங்கள் என்றால் வையிலே 600, எக்ஸில பாருங்கள் 300. அப்ப இங்க என்ன நடந்திருக்குது? வை உற்பத்தி 200 அலகுகளால்
பாருங்க, Y உற்பத்தி 200ஆல் குறையுது, 200 அலகுகளா. X உற்பத்தி பாருங்கள் 100ஆல் அதிகரிக்கின்றது. X உற்பத்தி 100ஆல் அதிகரிக்கின்றது. தெரிவு புள்ளியை B-யில இருந்து C-க்கு மாற்றி. அப்ப ஒரு புள்ளியில இருந்து நாங்கள் இன்னும் ஒரு புள்ளிக்கு அந்த தெரிவை மாற்றுகின்ற போது பாருங்க, ஒரு பண்ட உற்பத்தியில் ஒரு குறிக்கப்பட்ட அளவை அதிகரிப்பதற்காக, ஒரு குறிக்கப்பட்ட அளவை நாங்கள் அதிகரிப்பதற்காக மற்றைய உற்பத்தியில நாங்க எத்தனை அலகு இழந்திருக்கிறோம். அப்ப எக்ஸ் உற்பத்தியில் பதில பாருங்கள், இது டெல்டா எக்ஸ். அப்ப எக்ஸ் உற்பத்தியில் 100 அலகுகளை அதிகரிப்பதற்காக இந்த சமூகம் Y-யில் 200 அலகுகளை தியாகம் செய்திருக்கின்றது. அப்ப 200 அலகுகளை இழந்துதான் இந்த சமூகம் எக்ஸிலை 100 அலகுகளை மேலதிகமாக பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த 100 அலகுகளையும் மேலதிகமாக பெறுவதற்காக இந்த நாடு Y-யிலை 200 அலகுகளை இழந்திருக்கின்றது. அப்ப இதுதான் அதிகரித்த உற்பத்தியின் அமைய செலவு. அப்ப எக்ஸ் உற்பத்தியை தானே அதிகரிச்சீங்க. அமைய செலவு தோற்றம் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் முதலே படித்தபடியே மாணவர்களுக்கு தெரியும். உற்பத்தி சாத்திய எல்லைக்கோட்டின் மீது வச்சுதான் விளங்கப்படுத்துவோம். உற்பத்தி சாத்திய எல்லைக்கோட்டின் மீது நாடு இயங்கினால் நிறதொழில் மட்டம் வளங்கள் உற்பத்தியில பூரணமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஒரு பண்ட உற்பத்தியில குறிக்கப்பட்ட அளவை அதிகரிப்பதற்காக மற்றைய பண்ட உற்பத்தியில எத்தனை அலகு இழக்கிறோம். அப்ப ஆகவே உற்பத்தியிலே அமைய செலவை எப்படி விளங்கப்படுத்துறது, எப்படி தரவுகளை போட்டு விளங்கப்படுத்தினால் மாணவர்கள் நீங்கள் விளக்கம் இலகுவானதாக இருக்கும். அது நீங்க விரும்பின ஒன்று அதிகரிக்கும், மற்ற உற்பத்தி உரை. அப்ப அமைய செலவு என்றால் என்ன? அந்த அமைய செலவு உற்பத்தி சாத்திய வழியில எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறோம், அதை எவ்வாறு விளங்கப்படுத்தி இருக்கிறோம் என்றதும் இப்ப மாணவர்களுக்கு தெரியும். அடுத்தது உற்பத்தி சாத்திய வலையினுடைய அடுத்த பிரயோகம் பாருங்கள். 5வது சிற்றின பொருளியல் விடயம் உற்பத்தி வினைத்திறன், ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி. செயற்திறன், வினைத்திறன் மறு சொல் செயற்திறன். அப்ப உற்பத்தி வினைத்திறன் அல்லது உற்பத்தி செயற்திறன். அப்ப உற்பத்தி வினைத்திறன் என்றா அப்ப ஒரு நாடு குறைந்தளவான உள்ளீடுகளை பயன்படுத்தி மிக கூடிய வெளியீட்டை பெற்றுக்கொள்ளல் உற்பத்தி செயற்திறன் எனப்படும். இந்த உற்பத்தி செயற்திறனுக்கு பிள்ளைகள் 3 விரவிலக்கணம் பாவிக்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல எல்லா விரவிலக்கணங்களையும் நீங்கள் பாவித்து குழம்ப தேவையில்லை. அப்போ ஒரு நாடு தன்னிடம் இருக்கிற உள்ளீடுகள், அதாவது தரப்பட்டுள்ள உள்ளீடுகளை பயன்படுத்தி செலவுகளை இழிவுபடுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீட்டு மட்டத்தை உற்பத்தி வினைத்திறன் என்று சொல்லுவோம். உற்பத்தி வினைத்திறன். அப்ப ஒரு நாடு உற்பத்தியில் வினைத்திறனை கொண்டிருக்க வேண்டுமாயின் 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். உற்பத்தி வினைத்திறனுக்குரிய நிபந்தனைகள் 2 பாருங்க. முதலாவது நிபந்தனை நிறைதொழில் மட்டம். உற்பத்தி வினைத்திறனை விளங்கப்படுத்துவதற்கான நிபந்தனைகளில் ஒன்று நிறைதொழில் மட்டம், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அப்ப ஒரு நாடு தன்னிடம் உள்ள அல்லது கிடைக்கின்ற வளங்களை உற்பத்தியில் முழுமையாக அல்லது பூரணமாக பயன்படுத்தினால் நிறைதொழில் மட்டம். கிடைக்கிற வளங்களை முழுமையாக பாவித்தால் நிறைதொழில் மட்டம். 2வது நிபந்தனை பாருங்கள், ஃபுல் ப்ரொடக்ஷன், முழு உற்பத்தி அல்லது பூரண உற்பத்தி. கிடைக்கின்ற வளங்களை ஒரு நாடு உற்பத்தியில் உச்ச இயலளவில் தரப்பட்டுள்ள தொழில்நுட்பத்துக்கு கீழே உச்ச இயலளவிலை பயன்படுத்தி பெறப்படுகிற வெளியீட்டுக்கு பேர் முழு உற்பத்தி. அப்ப நிறைதொழில் மட்டமும் முழு உற்பத்தியும் சேர்ந்ததுதான் உற்பத்தி செயற்திறன்.
அப்ப நாங்கள் உற்பத்தி சாத்திய வளைக்குரிய வரவிலக்கணம் சொல்லுகின்ற போது கிடைக்கின்ற வளங்களை ஒரு நாடு 2 பண்ட உற்பத்தியில் பூரணமாகவும் விளங்கி இருக்கு. பூரணமாகவும் அப்ப நிறதொழில் மட்டத்தில் அவற்றை உச்ச இயலளவோடும் பயன்படுத்தி, அப்ப உச்ச இயலளவண்டா பூரண உற்பத்தி பயன்படுத்தி 2 பண்டங்களிலும் தரப்பட்டுள்ள தொழில்நுட்பத்தின் கீழ் உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறுபட்ட அளவைத்தானே உற்பத்தி சாத்திய வளை காட்டுது. அப்ப ஆகவே உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்துள்ள சகல புள்ளிகள் பாருங்கள், ஏ புள்ளி, பி புள்ளி, சி புள்ளி, கோட்டுக்கு மேல புள்ளிகள் நீங்கள் எத்தனை புள்ளியும் காட்டலாம். உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்துள்ள சகல புள்ளிகளும் பாருங்கள். அப்ப இந்த வரைவின்படி ஏபிசிடி ஆகிய புள்ளிகள் ஒவ்வொன்றும் உற்பத்தி செயற்திறனை காட்டும். இந்த கோட்டில இருக்கின்ற புள்ளிகள் எல்லாம் உற்பத்தி செயற்திறனை காட்டும். அப்ப இதுல மாணவர்கள் நீங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உற்பத்தி செயற்திறன் என்றால் என்ன, அதற்குரிய நிபந்தனைகள் 2, அதை எப்படி உற்பத்தி சாத்திய வளையில காட்டுறோம். சரி, அப்ப உற்பத்தி செயற்திறன், இந்த உற்பத்தி செயற்திறனுக்கு நாங்கள் பாவித்த வரவிலக்கணம் என்ன என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். சரி, அடுத்தது பாருங்கள், உற்பத்தி சாத்திய வளையை பயன்படுத்தி விளங்கப்படுத்துகிற 6வது விடயம். அப்ப சிற்றின பொருளியலின் இறுதி விடயம் வள ஒதுக்கீட்டு செயற்திறன். உற்பத்தி சாத்திய வளையை பயன்படுத்தி நாங்கள் உற்பத்தி சாத்திய வளையில காட்டுகிற இறுதி விடயம் வள ஒதுக்கீட்டு செயற்திறன். அப்ப வள ஒதுக்கீட்டு செயற்திறன் என்றா என்ன? ஒரு சமூகம் எப்பண்ட உற்பத்தியை அதிகளவில் விரும்புகின்றதோ அப்பண்ட உற்பத்திக்கு வளங்களை அதிகளவில் ஒதுக்கீடு செய்த, ஒரு சமூகம் எந்த உற்பத்தியை அதிகமாக விரும்புகின்றதோ அந்த உற்பத்திக்காக வளங்களை அதிகளவில் ஒதுக்கீடு செய்தால் அதுக்கு பேர் ஒதுக்கீட்டு செயற்திறன். ரெண்டாவது, சமூகம் விரும்புகிற உற்பத்திக்கு வளங்களை அதிகமாக பயன்படுத்தி வளங்களை ஒதுக்கீடு செய்து ஒரு நாடு அல்லது ஒரு சமூகம் உற்பத்தியில் ஈடுபடும். இதுதான் ஒதுக்கீட்டு செயற்திறன். இந்த ஒதுக்கீட்டு செயற்திறனை அடைவதற்கான நிபந்தனை இதைத்தான் மாணவர்கள் விளங்கணும். எல்லை நலன் எல்லை செலவுக்கு சமமாக இருக்கும். இதைத்தான் நான் முன்னுக்கு அறிமுகம் பொருளியல் என்ற ஆரம்பத்தில் சொன்னான். பொருளாதார தீர்மானம், பொருளாதார தீர்மானம் எல்லை நலனையும் எல்லை செலவையும் அடிப்படையாக கொண்டு மேற்கொள்வோம். மார்ஜினல் பெனிஃபிட், ஓரலகு பண்டத்தை மேலதிகமாக நுகரும் போது கிடைக்கின்ற உளரீதியான திருப்திக்கு பேர் எல்லை நலன். ஏற்கனவே பார்த்த விஷயம். ஓரலகு பண்டத்தை மேலதிகமாக உற்பத்தி செய்யும் போது ஏற்படுகின்ற செலவுக்கு பேர் எல்லை செலவு, மார்ஜினல் காஸ்ட். அப்ப இந்த எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படும் போது வளம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்க உற்பத்தி நடந்தால் ஒதுக்கீட்டு வினைத்திறன். அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்குரிய நிபந்தனை எல்லை நலன் எல்லை செலவுக்கு சமன். இந்த எல்லை நலன் விலைக்கு சமனாக இருக்கும். அதனாலதான் இதை திருப்பி எழுதுற நாங்கள் பண்டத்தின் விலை எல்லை செலவுக்கு சமப்படல் வேண்டும். 2 நிபந்தனை ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்குரிய நிபந்தனை பிள்ளைகள் ஒன்றுதான். எல்லை நலன் எல்லை செலவுக்கு சமம் அல்லது அந்த எல்லை நலன் பண்டத்தின் விலைக்கு சமனாக இருக்கிறபடியால் பி சமன் எம்சி. பண்டத்தினுடைய விலை எல்லை செலவுக்கு சமமாக இருக்கும். அப்ப பண்டத்தின் விலை எல்லை செலவுக்கு சமமாக இருக்கும் போது அந்த வள ஒதுக்கீடு நிகழ்ந்தால் அதுக்குத்தான் பேர் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். அப்ப ஒதுக்கீட்டு செயற்திறன் என்றது விளங்கி இருக்கும். அப்ப இந்த ஒதுக்கீட்டு செயற்திறனை எப்படி உற்பத்தி சாத்திய வளையில காட்டுறது?
பாருங்கள். அப்ப இந்த ஒதுக்கீட்டு செயற்திறனை காட்டிய பிள்ளைகள் எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படவும். அப்ப எல்லை நலனை காட்டுகின்ற கோடு மேலே இருந்து கீழே வரும். இதைத்தான் நீங்க 2வது பாடத்திலே கேள்வி கோட்பாட்டிலே கேள்விக்கோடு. ஒரு கேள்விக்கோடு நுகர்வு மட்டத்தை, பல்வேறுபட்ட விலைகளில் நுகர்வோர் வாங்க தயாராயிருக்கிற அளவு மட்டத்தை காட்டும். ஒரு நிரம்பல் கோடு எல்லை செலவை காட்டும். பாருங்கள். அப்ப நிரம்பல் கோடு கீழிருந்து மேல் நோக்கி போகும், கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி. அப்ப எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படும் புள்ளியிலை பாருங்கள் எம்பியும் எம்சியும் சமம். அப்ப இதுதான் ஒதுக்கீட்டு வினைத்திறன். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோடு பை எக்ஸ் பொருள். பாருங்கள், இந்த எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படுகிற புள்ளி அப்படியே டொட் டொட் பண்ணி உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது காட்டுங்க. அப்ப எந்த புள்ளியில எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படுகிறதோ அந்த புள்ளியில வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இருக்கும். அப்ப இந்த புள்ளியில ஒதுக்கீட்டு வினைத்திறன்ல இந்த நாடு உற்பத்தி செய்யுது. விளங்குதே மாணவர்கள்? அப்ப இந்த ஏ என்ற புள்ளியிலை எம்பியும் எம்சியும் சமம், எல்லை நலனும் எல்லை செலவும். அப்ப இந்த வரைபடத்தின்படி எல்லை நலனும் எல்லை செலவும் ஏ புள்ளியில் சமப்படுவதால் அங்கு வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை காண முடியும். அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்குரிய வரைபடம் கீறிக்கை எல்லை நலன் எல்லை செலவு கோடுகளை ஒரு வரைவில் கீறி அது சமப்படுகிற புள்ளி அப்படியே இறக்கி உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டின் மீது காட்டவும். விளங்குதே மாணவர்கள்? அப்ப எந்த இடத்துல எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படுகிறதோ அது வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை காட்டும். அப்ப உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டின் மீது இருக்கிற புள்ளிகள் எல்லாம் உற்பத்தி வினைத்திறனை காட்டும். எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படைக்க உற்பத்தி மட்டம் எந்த இடத்தில் நடைபெறுகிறதோ அதை ஒதுக்கீட்டு வினைத்திறனை காட்டும். அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறன் உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் வரும். ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் வரும். இந்த எல்லை நலன் எல்லை செலவு ஒரு புள்ளியில தானே சமப்படும், வேற எந்த ஒரு புள்ளியிலையும் சமப்படாது. அப்ப ஆகவே வள ஒதுக்கீட்டு வினைத்திறனையும் உற்பத்தி சாத்திய வளைகூடாக இப்ப எல்லாருக்கும் வழங்கப்படுத தெரியும். இறுதி விடயம் பாருங்கள், உற்பத்தியில் வினைத்திறனையும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறனையும் சேர்த்து இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்வதுதான் பொருளாதார வினைத்திறன், எக்கனாமிக் எஃபிஷியன்சி. பாருங்க, பொருளாதார வினைத்திறன். அப்ப பொருளாதார வினைத்திறன் 2 வினைத்திறன்களை உள்ளடக்கி இருக்கு. இந்த பொருளாதார வினைத்திறனை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று உற்பத்தி வினைத்திறன், 2வது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். அப்ப உற்பத்தி வினைத்திறன் என்றால் என்ன? இப்ப முதல் பார்த்துட்டோம், அது என்ன நிபந்தனை தெரியும். வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்றால் என்ன? அது என்ன நிபந்தனை தெரியும். அப்ப பொருளாதார வினைத்திறனை நீங்கள் இப்படி பாருங்க, பொருளாதார வினைத்திறனை 2ஆக பிரிக்கிறோம். அப்ப உற்பத்தியில் வினைத்திறன், வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன். உற்பத்தி வினைத்திறனுக்குரிய நிபந்தனைகள் 2, வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் நிபந்தனை 1 பார்த்துட்டோம். அப்ப உற்பத்தி சாத்திய வளையை பயன்படுத்தி பொருளாதார வினைத்திறனை எவ்வாறு விளங்கப்படுத்தலாம்? உங்களுக்கு மாணவர்கள் உற்பத்தி வினைத்திறனை தனியே சொல்லி தந்திருக்கிறார், வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை தனியே சொல்லி தந்திருக்கிறார். இப்ப இந்த 2 வினைத்திறனும் சேர்ந்ததில்ல பொருளாதார வினைத்திறன். அப்ப இந்த பொருளாதார வினைத்திறனை உற்பத்தி சாத்திய வளையில் எப்படி காட்டலாம்? அப்ப 2 வினைத்திறனும் சேர்ந்து அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் பாருங்கள், உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் கோட்டின் மீது அமைந்திருக்கிற புள்ளிகள் எல்லாம் உற்பத்தி வினைத்திறனை காட்டும். இந்த வரைபடத்தை ஒரு அவதானிங்க. ஏ என்ற புள்ளி, பி என்ற புள்ளி, சி என்ற புள்ளி தெரியல,
டி என்ற புள்ளி. அப்ப இந்த புள்ளிகள் எல்லாம் உற்பத்தி சாத்திய எல்லைக்கோட்டின் மீது இருக்கிறபடியால் உற்பத்தி வினைத்திறனை காட்டும். அப்ப இந்த வரைவின்படி ஏபிசிடி ஆகிய ஒவ்வொரு புள்ளிகளும் உற்பத்தி வினைத்திறனை காட்டும். கோட்டின் மீது இருந்தா உற்பத்தி வினைத்திறன் தான். சரி, எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படும் போது சமப்படும் போது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் உருவாகும். அப்ப எல்லை நலனும் எல்லை செலவும் எங்க சமப்படும் போது பி என்ற புள்ளி பாருங்க. அப்ப பி என்ற புள்ளியில் இங்க பி புள்ளியில் மட்டும் இந்த பி புள்ளியில் மட்டும் ஒதுக்கீட்டு வினைத்திறனை காணலாம். அப்ப பாருங்கள், ஏ புள்ளியிலேயோ சி புள்ளியிலேயோ டி புள்ளியிலேயோ ஒதுக்கீட்டு வினைத்திறன் வராது. இல்ல. இந்த பி புள்ளிக்கு பாருங்க, இங்கால சி புள்ளி இருக்கு. அப்ப இந்த சி புள்ளி அப்படியே நீங்க டொட் பண்ணினால் எல்லை நலன் இங்க வரும், எல்லை செலவு இங்க வரும். அப்ப சி புள்ளியில எல்லை நலனை விட எல்லை செலவு பெருசு. இந்த சி புள்ளியிலையும் இந்த டி புள்ளியிலையும் பாருங்கள் பிள்ளைகள், நிலக்கிராவுக்குள்ள கொண்டு பாருங்க, எல்லை நலனை விட எல்லை செலவு பெருசா இருக்கும். இங்கால பாருங்கள் ஏ புள்ளி, இந்த புள்ளிக்கு நீங்கள் இங்க போனால் எல்லை செலவை விட எல்லை நலன் பெருசா இருக்கு. அப்ப இந்த ஏ என்ற புள்ளியில வந்து பார்த்தீங்கள் எல்லை நலன் பெருசு, எல்லை செலவு சின்ன. அப்ப பி என்ற புள்ளியில இந்த பி என்ற புள்ளியில தான் எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படுது. அப்ப எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படும் போதுதான் ஒதுக்கீட்டு வினைத்திறன் வரும். அப்ப இந்த பி புள்ளி வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை காட்டுது. அந்த புள்ளி உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்திருக்கின்றது. கோட்டின் மீது அமைந்திருக்கின்றது. அப்ப கோட்டின் மீது அமைந்திருந்தால் உற்பத்தி வினைத்திறன். அப்ப இரண்டும் சேர்ந்தாத்தானே பொருளாதார வினைத்திறன். ரெண்டும் சேர்ந்தாத்தானே பொருளாதார வினைத்திறன். அப்ப ஆகவே பி என்ற புள்ளியில் இரண்டு வினைத்திறனுக்கு உரிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுது. இரண்டு நிபந்தனைகளுக்கும் உரிய பாருங்க, இரண்டு வினைத்திறனுக்கும் உரிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுது. அப்ப ஆகவே பி புள்ளியில தான் ஒரு நாடு பொருளாதார வினைத்திறனை கொண்டிருக்கும். அப்ப அந்த பி புள்ளியானது ஒரு சிறப்பு புள்ளி, ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்று சொல்றோம் நாங்க. பாருங்க, ரெண்டு விசேட பண்பும் அங்க இருக்கு. ஏபிசிடி என்ற 4 புள்ளியிலே உற்பத்தி வினைத்திறனை தான் காணலாம். பி என்ற புள்ளியில தான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை காணலாம். இல்லை நலனும் இல்லை செலவும் சமப்படுவது. வேற எந்த ஒரு புள்ளியிலையும் பாருங்கள் ஒதுக்கீட்டு வினைத்திறன் இல்லை. அப்ப ரெண்டு வினைத்திறனும் சேர்ந்ததுதானே பொருளாதார வினைத்திறன். ஆகவே அப்ப இந்த புள்ளியிலை பொருளாதார வினைத்திறனை காண்றீங்க. அப்ப எல்லை நலன் எல்லை செலவுக்கு சமப்படுது. அப்ப எம்பி சமன் எம்சி, இந்த கிராவ கீறினா தான் இது விளங்கும். அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறன் இருக்குது. அதே நேரத்தில் உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது அமைந்திருக்குது. அப்ப ஆகவே இந்த புள்ளியில ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தியாகும். அப்ப ஆகவே இப்ப ஒரு முடிவுக்கு வாரம் என்னென்றால், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் உற்பத்தி சாத்திய எல்லைக்கோட்டின் மீது எந்த புள்ளியில இருக்கின்றதோ அந்த புள்ளியில் பொருளாதார வினைத்திறன். அதனாலதான் நாங்கள் இந்த புள்ளியை காட்டியிருக்கிறோம். உற்பத்தி வினைத்திறனும் இருக்குது, வள ஒதுக்கீட்டு வினைத்திறனும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்தது பொருளாதார வினைத்திறன். அப்ப இந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் சம்பந்தமான விளக்கத்தை பொருளியலுக்குள்ள கொண்டு வந்தது பரட்டோ என்ற பொருளியல் ஆனது. சில விஷயங்கள் மாணவர்களுக்கு கூடுதலாக தெரியணும், பிழையாக விளங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது எத்தனையோ தடவை ஃபைனல் பேப்பர்ல கேட்டாச்சு. அப்ப வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் ஆனது, அப்ப இதுதான் எங்களோட உற்பத்தி சாத்திய வளை.
நாங்கள் ஆரம்ப புள்ளிக்கு ஒரு குழிவான சாத்திய வலையை கீறுகிறோம். அப்ப பிபிஎஃப். இப்ப எந்த புள்ளியிலை பாருங்க, இந்த உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டின் மீது, இந்த உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டின் மீது, நீங்க உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டின் மீது சரியல்ல, இது உற்பத்தி சாத்திய வலை. அப்ப ஒரு உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது சொல்லுவார்கள் ஒரு சமபயன் கோடு. ஒரு கொஞ்சம் மேலதிக விளக்கமான மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு உற்பத்தி சாத்திய வளைகோட்டினுடைய எந்த புள்ளியிலை ஒரு சமபயன் வலை தொட்டு செல்லுகின்றதோ, தெரியல, சமபயன் வலை எந்த புள்ளியிலை தொட்டு செல்லுகின்றதோ அந்த புள்ளியில தான் பல ஒதுக்கீட்டு வினைத்திறன் இருக்கும். இதன் மேல அந்த பரட்டோ என்ற பொருளியலாளரால் கொடுக்கப்பட்ட விளக்கம். அதை நாங்கள் உயர்தர மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய வகையில எல்லை நலன் எல்லை செலவுக்கு சமம். ஒரு உற்பத்தி சாத்திய வளைகோட்டினை எப்புள்ளியில் சமபயன் வலை தொட்டு செல்லுகின்றதோ அந்த இடத்துல ஒதுக்கீட்டு வினைத்திறன் இருக்கும். சரி, அப்ப பாருங்க, இதான் ஒதுக்கீட்டு வினைத்திறன். அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறன் உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டின் மீது ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் பெறும். ஒரே ஒரு புள்ளியில பெறும். என்ற சமபயன் வலை ஏதோ ஒரு புள்ளியில தான் டச் பண்ணி கொண்டு போகும். அவ நிறைய புள்ளியில வராது. ஆனா உற்பத்தி வினைத்திறன் கோட்டின் மீது கன புள்ளிகளில் வரும். தெரியமானவர். ஆகவே உற்பத்தி சாத்திய அந்த ஒதுக்கீட்டு வினைத்திறன் ஒரு நாளும் உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு உள்ள கொண்டு வந்து காட்டக்கூடாது. எல்லை நலனும் எல்லை செலவும் சமப்படுதுன்றதுக்காக உள்ளூர் கொண்டு வந்து காட்டக்கூடாது. உற்பத்தி சாத்திய எல்லை கோட்டுக்கு மீது உள்ள ஒரு புள்ளியில தான் அந்த ஒதுக்கீட்டு வினைத்திறனை காட்டவும். விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறனும் உற்பத்தி வினைத்திறனும் எந்த இடத்துல சேருகின்றதோ அந்த இடத்துல தான் பொருளாதார வினைத்திறனை காண முடியும். எக்கனாமிக் எஃபிஷியன்சி என்றது ஒரு புள்ளியில வரும். அதை நாங்கள் பாருங்கள் ஒரு சிறப்பு புள்ளி, ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்று சொல்லி இருக்கிறோம். சரிய மாணவர்கள், அப்ப நாங்கள் இன்றைக்கு சிற்றின பொருளியல் விடயத்தில் சிற்றின பொருளியல் விடயத்திலே நாங்கள் முழுமையாக எல்லாம் பார்த்து விட்டோம். மாற்று பயன்பாடு படித்தோம், தெரிவு படித்தோம், அமைய செலவு, உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். இது உற்பத்தி வினைத்திறனையும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறனையும் இணைத்தது பொருளாதார வினைத்திறன் என்று சொல்லி நாங்கள் முழுமையாக சிற்றின பொருளியல் பிரயோகங்கள் படிச்சிட்டோம். அப்ப அந்த சிற்றின பொருளியல் ஒவ்வொரு விடயத்தையும் மாணவர்கள் வரவிலக்கணங்களை எழுதி அதற்குரிய கிராஃப், உற்பத்தி சாத்திய வலை வரைபடத்தை எப்படி யூஸ் பண்ணி இருக்கிறோம், அதை சரியாக பாவிக்க பழகிக்கொள்ளும். சரிங்களா? அப்ப இதே போல நாங்கள் பேரின பொருளியலுக்குள்ளாலை உற்பத்தி சாத்திய வலையில என்னென்ன விடயங்களை விளங்கப்படுத்தலாம், அப்ப அந்த விடயங்களை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அப்ப அதை நாங்கள் தனியொரு காணொலி ஊடாக பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு நேரமும் நான் சொன்ன கருத்துக்கள், இதுல வரைபடங்கள் எல்லாம் தனித்தனியனாக நான் காட்சிப்படுத்தின படங்களுக்கு மேலதிகமாகவும் வரைபடங்களை நான் உங்களுக்கு தனித்தனியே கீறி காட்டி இருக்கிறேன். நீங்களும் ரஃப் ஷீட் எடுத்து கீறி இந்த கிராஃப்களை பார்ப்போம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உங்களோட ஆசிரியர்கள் கூடாக தெளிவுபடுத்திக் கொள்ளணும். சந்தேகங்கள் வராது, என்னென்றால் சந்தேகம் வராத வகையில நான் ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தந்திருக்கிறேன். அப்ப நான் கூறிய கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.